வணக்கம். நான் திருச்செந்தூரில் கடந்த 4 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நேற்று விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவில் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு மணியர் பக்கத்தில் சவாரிக்காக காத்திருந்த சமயத்தில் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் ஒரு உறுப்பினரான நாடார் தெருவைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் என் மீது கொலைவெறி தாக்குதல் விட்டார். என்ன என்று விசாரிக்கிறதுக்குள் இங்கே எப்படி நீ ஆட்டோ ஓட்டலான்றத ஒரு கொடிய வார்த்தைகளால் எனக்கு கனமான வார்த்தைகளால் தேவடியாக போனேன் என்று கேட்ட காரணத்தினால் நான் இங்கே தான் ஆட்டோ ஓட்டுறேன், 4 வருஷமாக அங்கே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஸ்டாண்டுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பட்சத்தில் இங்கே நீ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கடுமையான வார்த்தைகளை திட்டி நான் ஸ்டாண்டு தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னை பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாண்டோட உறுப்பினர்கள் சக நண்பர்களுடன் என்னை கொலைவெறி தாக்குதலுடன் தாக்கிய காரணத்தினால் நிலை தடுமாறி கீழே விழ என் மீது 4 பேரும் சப்போர்ட்டுடன் அவர் என்னோட நெஞ்சில் பலமாக ஏறி மிச்சார், காதில் அடித்தார். காது இதன் காரணமாக எனக்கு ஒரு 24 நேரமாக காது சரியாக கேட்கவில்லை காரணத்தினால நான் உடனடியாக நேற்று அரசு மருத்துவமனைக்கு வந்து அட்மிட் ஆனேன். இங்கு வந்து அந்த சிகிச்சை இல்லாத காரணத்தினால் என்னை மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடிக்கு என்ன போக சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து பிஜேபி கட்சியில் வந்து மண்டல பிரச்சார பிரிவு அணி தலைவராக இருக்கிறேன். எனக்கு இந்த கொலைவெறி தாக்குதல்னால என்னால் ஒழுங்கான முறையில் என்னால் தொழில் பண்ண முடியல. என்னோடய கையில் பாருங்கள், கம்பியை வச்சு பலமான முறையில் ஒரு அடி அடித்தார். எனக்கு கையும் தூக்க முடியல. இது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கிருஷ்ணன் என்பவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்செந்தூர் காவல் ஆய்வாளருக்கு எனது பணிவான